காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு சுகர் 240 இருப்பதாகவும் இன்ஃபெக்ஷன் காயங்கள் இருப்பதால் முறையான சிகிச்சை வேண்டுமென அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உரிமை சார்பில் பார்க்க போகிறோம். கடந்த முறையே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை வேணும்னு ஒரு கோரிக்கை இருந்துச்சு. நானுமே வச்சுருந்தோம். இந்த மனுவில் நாம் போட்டிருக்கிற மனுவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை தனியார் மருத்துவமனையில் அதுக்கான கட்டணம் கூட அவங்களே செலுத்திக்கிறேன்னு அவங்க தாயார் தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரியான வழக்குகளில் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுவாங்க. நாம் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டோம்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறத இன்றைக்கும் ஏழைகள் நம்பி போகிற இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்துகிட்ருக்கு. முடியாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸாக நம்ம நம்புகிறோம். டாக்டர்ஸ் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த விதமான புற அழுத்தத்துக்கும் மயங்க மாட்டாங்க, இல்லை பயப்பட மாட்டாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்புகிறோம். அப்படி தவறு நடந்தால் மீண்டும் அதை தட்டி கேட்பதற்காகவும் அதை எதிர்த்து போராடுவதற்காகவும் உங்களுடைய துணையோடு நம்ம கண்டிப்பாக மறுபடியும் நீதிமன்றத்தை நாடுவோம். அதனால் எந்த இடத்துலையும் மருத்துவர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவங்க முன்னாடி போகிறது அது சவுக் சங்கரா, கோபாலகிருஷ்ணன்லாம் பார்க்க மாட்டாங்க. அடிபட்டிருக்கு, அந்த உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் ஒரு டாக்டரோட வேலை. இந்த காயங்கள் உண்மையாகவே ஃப்ராக்சரா, ஏன் அந்த மாதிரி வீங்கியிருக்கு, ஏன் அவர் கை செயல்படலை, ஏன் அவருக்கு அந்த கொப்பளங்கள் வந்திருக்கு, சூட்டு கொப்பளங்கள் மாதிரி, அது இன்ஃபெக்ஷனு, அவருக்கு சுகர் 240 இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதற்கான சிகிச்சை எல்லாமே கொடுத்தாலே அவருக்கு நல்ல விதமாக வந்தாருன்னா போதும். அதுக்கப்புறம் அவர் வழக்கு சந்தித்து அவர் நிரபராதினா விடுதலை ஆகட்டும். நீதிமன்றம் அவர் குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னா அது தண்டனை அனுபவிக்கட்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.